ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து யூரோப்பில் இருக்க காய்கறி ரேட்டில் தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து நெதர்லாண்டுன்ற ஒரு ஊரில் கோவை பழமுதிர் நிலையம் நம்ம ஊரில் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் வந்து தக்காளி எலுமிச்சப்பழத்தோட ரேட்லாம் கூட நான் வந்து வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த பச்சை மிளகா இருக்குல்ல இது வந்து 1 கிலோ பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். நம்ம ஊரில் வந்து நாட்டார்கல்ல போய் ஒரு 100 ரூபாய்க்கு வந்து காய்கறி வாங்கினாலே வந்து ஒரு 4 பச்சை மிளகா ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இங்கே இருக்கிற கொடை மிளகா இருக்குல்ல கொடை மிளகாவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 600 ரூபாய். ஏன்டா 600 ரூபாய் அப்படின்னு கேட்டா நாங்க வந்து யூரோப் நாங்க வந்து ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுவோம், கவர் பேக்கிங் பண்ணுவோம், ரோடுகள் எல்லாம் விற்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கதையும் சொல்லுவாங்க. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தா தான் தெரியுது அவருக்கா வந்து நாங்க ப்ராப்பரா பேக்கிங் பண்ணி தான் விற்போம். ஆனா வந்து இங்கிலீஷ்ல எல்லாம் போட்டிருக்க மாட்டோம், நீங்க தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கணும். ஆனா அதுக்கு கொஞ்சம் லைட்டா நாங்க எக்ஸ்ட்ராவா விற்போம் அப்படின்னு சொல்றாங்க. கீழே பார்த்தா தெரியுது இஞ்சி நமக்கு ஃபேவரட் ஆனது. ஆனா வந்து நம்ம கடைகள் எல்லாம் வந்து 10 ரூபாய்க்கு கொஞ்சம் பீஸ் போடுப்பா அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து 1 கிலோ வந்து 230 ரூபாய். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலுமிச்சப்பழம் பார்க்க போறோம். எலுமிச்சப்பழம் வந்து இவங்க சின்னதாலாம் விற்க மாட்டாங்களாம், எல்லாமே இவ்வளவு பெருசு பெருசாக தான் விற்பாங்களாம். ஆனா ரேட்டு கேட்டா அப்பதான் அவன் சொல்றான் 1000 ரூபாய் அப்படின்ட்டு. இப்போ வந்து தக்காளியோட ரேட்டு பார்க்க போறோம். நம்ம வீட்டுங்களெல்லாம் தக்காளி இல்லாம சமையலே கிடையாது. எங்க வீட்டுல எல்லாம் வந்து தக்காளி 40 ரூபாயில இருந்து 50 ரூபா 1 கிலோ ஏறினாலே வந்து புலம்புவாங்க. இங்க வந்து பார்த்தா தக்காளி வந்து 1 கிலோ வந்து 600 ரூபாய். சரி ஓகே, மேல தக்காளி கொஞ்சம் குண்டு தக்காளி மாதிரி இருக்குது, அது எவ்வளவு கேட்டா வந்து அந்த தக்காளி 800 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வீட்டுல உட்காந்துங்கன்னு விதவிதமான ரேட்டுங்க வேற வேற கண்ட்ரீஸ்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ஏன் பேஜை போய் செக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க.